இப்போ இதே வந்து மோடி வந்து பட்ஜெட்டை தூக்கின்னு போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் வச்சுருந்தாரு, இல்லை அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்திருந்தாருன்னா இம்மா நீட்டுக்கு போவோம் முழமாக. இதை எப்படி அனுமதிக்க முடியும்? இது வந்து இந்து நாடா, இது அதுவா இதுவா இப்படிலாம் பொங்குவாங்க. இது நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னும் போது அப்படியே மயில் இறகுல அப்படியே வயலின் வாசிக்கும். நீங்கள் பழைய பட்ஜெட் ஸ்பீச்செல்லாம் பாருங்கள், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் பாருங்கள், இல்லை கலைஞர் காலத்தில் பாருங்கள். அந்த பட்ஜெட்டு ஒருத்தர் படிக்கும்போது அந்த முதலமைச்சர் வந்து அப்படி தோரணையாக அப்படி உட்காருவாங்க, என் பட்ஜெட்டு எப்படி இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி தோரணையாக இருப்பாங்க. அந்த தோரணை இல்லையே, முதலமைச்சரே லைட்டாக அப்படியே கண் சிமிட்டம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது என்னமோ இது பேசி முடிச்சுட்டு பட்ஜெட்டு முடிஞ்ச உடனே வெளியில் வந்து பாயிண்ட்டாக இபிஎஸோட அந்த ரியாக்ஷன்ன்றது சூப்பர் ஃபாஸ்ட். தாவேகாவோட அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை இவர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, 4000 ரூபா வரல, 6 சிலிண்டர் வரல, அதுக்கப்புறமா மீன் வளத்துக்கு இது சொன்னது வரல, விவசாயி கடன் ரத்து வரலன்னு சொல்லிட்டு அதை வந்து பேடப் பண்ணி சொல்கிறாரு. இது என்ன ஆகுனா தாவேகா அமைச்சர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பயத்தை கொஞ்சம் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாருன்றதை விட அன்புமணி ராமதாஸ் சப்ஜெக்ட் பேசுவார்னு தெரியும். சௌமியா அன்புமணி ராமதாஸ் கேட்குற கேள்விகளில் இருக்கிற அந்த நியாயம் இருக்குல்ல, ஆற்றுல குப்பையை கொட்டாமல் கழிவு நீரை விடாமல் ஆறு சுத்தப்படும். இதுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் விட்றேன், டெண்டர் விட்றான், வெளிநாட்டிலேருந்து கூட்டின்னு வரேன்றேன். முதல் பட்ஜெட் வந்து உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது? என்னோட பார்வையில் ஜஸ்ட் பாஸ். பழைய பட்ஜெட்டே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பேரை வேற மாற்றி பேரை கற்றுக்கலாம், எல்லாத்துலேயும் வெற்றி. குதிரை வேறு அரசியல் நடக்குது, அது ஒரு கேவலம். அது விஜய் சாருக்கு தான் அது அந்த அவலம், அது அவரை தான் சேரும். ஆனால் அவர் அதை விரும்புகிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2026 அப்படிங்கிறது இப்போ தாவேகாவுடைய முதல் பட்ஜெட்டை வந்து அவங்க தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட்டை வந்து அவங்க ஏழுமலையான் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜபம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அமைச்சர்கள் பண்ணுறாங்க. இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்றும் பெரிய தவறு இல்லைன்றது தோணுதுங்க. உதாரணத்துக்கு அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க, கேட்டப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதை முன்னாடி இருந்த அந்த ஜெராக்ஸு அதை தான் எடுத்துகிட்டு போனேன் ஏழுமலையான் கிட்ட திருப்பதிக்கு போய், அதை வச்சு அவர் நம்பிக்கை, அவர் பயம், அவருக்கு சாமி காப்பாற்றி விடுன்னு அவர் நம்புகிறாரு. அதை போய் நம்ம போய் விமர்சனம் பண்ணுறது கொடுறதில்ல. அதேமாதிரி இவர் வந்து ஜபமாலையை வந்து பண்ணுறாரு. ஆனால் இது வந்து லீகலாக லாஜிக்கலாக இது கரெக்டானு பார்த்தா அது தேவையில்லாத வேலை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படை இருக்கும். நீங்கள் அமைச்சர்ன்றவர் பொது, எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்டவர், உங்களுக்கு சாதி மதம் உங்களுக்கு அப்ளை ஆகாது. மினிஸ்டர் வில் அபைட் ஒன்லி பை த லா, வில் நாட் அபைட் பை அதர் ரிலீஜியஸ் திங்ஸ். அவர் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஆனால் அவர் போய் உட்காந்து கும்பிட்டுட்டு வரலாம். பட்ஜெட் பேப்பரெல்லாம் தூக்கின்னு போகக்கூடாது. ஆனால் அதுக்கு தான் அவர் என்ன சொல்லிட்டார் உஷாராக டெக்னிக்கலாக, நான் பட்ஜெட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகல, நான் வெறும் அந்த முன்பக்கத்தை நம்பிக்கைக்கு வேண்டி எடுத்துகிட்டு போனேன். அதேமாதிரி இவர் வந்து ஜபமாலையை வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்கிறாங்க. திருமாவளவன் அண்ணன் கிட்ட கேட்டபோது அவர் ஏஜ் தமிழ் தான் சொல்ல, அதில் ஒன்றும் தவறு இல்லைன்றாரு. எனக்கு யார் எது வச்சுருந்தாலும் எனக்கு தவறு இல்லை. ஆனால் எனக்கு வந்து அண்ணன் திருமாவளவன்கிட்ட ஒரு கேள்வி, ஜபமாலை வச்சுருக்கிறத நீங்கள் வரவேற்கிறீங்க, இதே வந்து கோயிலுக்கு இது மாதிரி வேறு யாருன்னா பிஜேபியில் போய் கும்பிட்டா வந்து அப்போ பொங்கி எழுறீங்க, இது சனாதனன்றீங்க. ஒரு சாமிக்கு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா மார்க் போடுறீங்க, இன்னொரு சாமியை வந்து நீங்கள் குறைக்கிறீங்க. அந்த வேலை இருக்கக்கூடாது. அறிஞர் அண்ணாவே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து வெளில வந்துட்டார். எம்மதமும் சம்மதம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன்ட்டார். ஆனால் இவங்க ஒரு சில பேருக்கு என்னென்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அப்படின்னும் போது கொஞ்சம் பல்ல பிடிச்சி பார்க்குறது, காமெடி பண்ணுறது, இது பண்ணுறது, அந்த வேலை இருக்குது. ஆனால் சிறுபான்மையினர்னும் போது அதை போய் எக்ஸ்ட்ராவாக சப்போர்ட் பண்ணுறது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரே ஒரு தளத்தில் இப்போ நாளைக்கு இன்னொரு அமைச்சர் வந்து வீரவேல் வெற்றிவேல்னு கத்தின்னு முருகர் கோயிலில் ஓடினா அப்போவும் இதையே சொல்லணும் அண்ணன் திருமாவளவன். அப்போ வந்து அது எப்படி ஹிந்து மத கோயிலுக்குள்ளே வந்து இப்படி வீரவேல் வெற்றிவேல் ஒரு அமைச்சர் அப்படி பண்ணக்கூட பேசக்கூடாது. நாளைக்கு வேறு யாருன்னா கூட ஆட்சிக்கு வருவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, அப்போவும் இதையே சொல்லணும். அது அவங்களோட தனிப்பட்ட மத சம்பந்தம், அதை தவறு இல்லைன்னு சொல்லணும். அந்த பெருந்தன்மையை நான் எதிர்பார்ப்பேன். அதாவதுங்க, இந்த சனாதன எதிர்ப்புன்ற பேரில் நிறைய பேர் மனசை கஷ்டப்படுத்துது. இப்போ என்னை பொறுத்தவரைலாம் ஜபமாலை போடட்டும், குரான் வச்சுக்கிட்டோம், இல்லை பகவத்கீதை வச்சுக்கிட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். 4 பேர் கேட்பாங்களே, இதை நம்ம இதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமான்ற அவங்க யோசிக்கணும். சரி, ஒருவேளை அவங்க கும்பிடுறாங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த ஓர வஞ்சனை தமிழ்நாட்டில் இருக்குது.
அது வந்து பார்க்கணும். இப்போ இதே வந்து மோடி வந்து பட்ஜெட்டை தூக்கின்னு போய் காசி விஸ்வநாதர் கோயிலில் வச்சுருந்தாரு, இல்லை அயோத்தியாவுக்கு போயிட்டு வந்திருந்தாருன்னா இம்மா நீட்டுக்கு போவோம் முழமாக. இதை எப்படி அனுமதிக்க முடியும்? இது வந்து இந்து நாடா, இது அதுவா இதுவா இப்படிலாம் பொங்குவாங்க. இது நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னும் போது அப்படியே மயில் இறகுல அப்படியே வயலின் வாசிக்கும். நான் அதுவும் தப்பு இல்லை இதுவும் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் அது அது அமைச்சரவையில் அது மோடியாக இருக்கட்டும், இல்லை ஐயா வினோதா இருக்கட்டும் அமைச்சர், இல்லை மரியா வில்சன் ஆகட்டும், இதெல்லாம் குறைக்கிறது நல்லது. மக்கள் வந்து உங்களுக்கு உங்களோட மதத்தை பற்றியோ சாதியை பார்த்து ஓட்டு போடல, விஜய் சாரை முகத்தை பார்த்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. நீங்கள் ஒர்க் இஸ் வர்ஷிப்புன்னு வாங்க. நீங்கள் உங்களோட அந்த சாமி கும்பிடுறத வந்து உங்கள் வேலையை வர்ஷிப்பாக ஆக்கிட்டு இந்த பட்ஜெட் எப்படி பேச போகிறேன், எப்படி ஒரு சொல்லாடல் அழகாக இருக்கணும், எனர்ஜியாக இருக்கணும், இவர் படிக்க படிக்க மேஜையை தட்டணும். மேஜையே தட்டல 2 நாளாக சும்மா இப்படி. நீங்கள் பழைய பட்ஜெட் ஸ்பீச்செல்லாம் பாருங்கள், அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் பாருங்கள், இல்லை கலைஞர் காலத்தில் பாருங்கள். அந்த பட்ஜெட்டு ஒருத்தர் படிக்கும்போது அந்த முதலமைச்சர் வந்து அப்படி தோரணையாக அப்படி உட்காருவாங்க, என் பட்ஜெட்டு எப்படி இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி தோரணையாக இருப்பாங்க. அந்த தோரணை இல்லையே. முதலமைச்சரே லைட்டாக எப்படி அப்படியே கண் சிமிட்டம் இப்படியே பார்த்துட்டு இருக்கிற என்னமோ இது. அவங்க என்னென்னா தத்தி தடுமாறி எழுத்து கூட்டி இப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா சாயந்தரமாக என்ன சொல்லுவாங்களோ, யார் யார் என்ன பேசுவாங்களோ. ஏன்னா வெல் ப்ரிப்பேர்டு பேட்டரி ஆஃப் ஃபார்மர் மினிஸ்டர்ஸ் வித் டிஎம்கே. தங்க தென்னரசு பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு, அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்றா பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி 0ன்ட்டு போயிட்டார் ஓப்பனிங்கில். பேசி முடிச்சுட்டு பட்ஜெட்டு முடிஞ்ச உடனே வெளியில் வந்து பாயிண்ட்டாக இபிஎஸோட அந்த ரியாக்ஷன்ன்றது சூப்பர் ஃபாஸ்ட். தாவேக்காவோட அவங்க தேர்தல் வாக்குறுதிகளை இவர் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, 4000 ரூபா வரல, 6 சிலிண்டர் வரல, அதுக்கப்புறமா மீன் வளத்துக்கு இது சொன்னது வரல, விவசாயி கடன் ரத்து வரலன்னு சொல்லிட்டு அதை வந்து பேடப் பண்ணி சொல்கிறாரு. 75,000க்கு என்ன சொன்னீங்க, 50,000க்கு என்ன சொன்னீங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 5 ஏக்கராக்குள்ளே என்ன, 5 ஏக்கருக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி இஸ் ஏபிள் டு நரேட் இட். இது என்ன ஆகுனா தாவேக்கா அமைச்சர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் பயத்தை கொஞ்சம் இது. அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாருன்றதை விட அன்புமணி ராமதாஸ் சப்ஜெக்ட் பேசுவார்னு தெரியும். சௌமியா அன்புமணி ராமதாஸ் கேட்குற கேள்விகளில் இருக்கிற அந்த நியாயம் இருக்குல்ல. ஆற்றுல குப்பையை கொட்டாமல் கழிவு நீரை விடாமல் ஆறு சுத்தப்படும். இதுக்கு போயிட்டு ப்ராஜெக்ட் விட்றேன், டெண்டர் விட்றான், வெளிநாட்டிலேருந்து கூட்டின்னு வரேன்றேன். அடிப்படையான கேள்வி தானே. ஆறு சுத்தமாக இல்லாமல் கேவலமாக போயிருக்கு. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன, காவா தண்ணி போகக்கூடாது. இப்போ காவா தண்ணியை சுத்திகரித்து விட்றதா, இல்லை காவா தண்ணியை சுத்திகரித்து அதுக்கு தனியாக கால்வாயில் விட்றதா அரசு யோசிக்கணும். குப்பையே கொட்டக்கூடாது, குறைந்தபட்சம் பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும். சின்ன விஷயம், அரசு நினச்சா செய்யலாம். ஆனால் அது இல்லாமல் நான் டெண்டர் விடுவோம், டெண்டர் விட்டு சர்வதேச அமைப்புகளை கூப்பிட்டு வேலையை கொடுத்து, அதாவது வெள்ளைக்காரன் வந்து நமக்கு சொல்லணும் குப்பை எங்கே போடுறது, காவா தண்ணி எதில் விட்றது வானான்னு. ஏன்னா நம்ம படிக்கலை, நம்மெல்லாம் வந்து தற்கூரி கூட்டம், நமக்கு சொந்தமாக அறிவே கிடையாது. நமக்கு நம்மாழ்வார் வந்து நமக்கு கச்சது முக்கியம் இல்லை. ஐயா சிவி ராமானுஜன் நமக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்கல. ஐயா அப்துல் கலாம் இந்த மண்ணிலேருந்து வரலை. எதுவுமே அறிவுபூர்வமாக நமக்கு யாருமே இல்லை. நம்ம போய் வெள்ளைக்காரங்கிட்ட போயிட்டு குப்பை வாடுறதுக்கு கூட வெள்ளைக்காரனை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அவ்வளோ பெரிய ஆள் நம்ம. கேள்வி வருது, இதுதான் சௌமியா அன்புமணிதாஸ் கேட்குற கேள்வி. இந்த முதல் பட்ஜெட் வந்து உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? என்னோட பார்வையில் ஜஸ்ட் பாஸ். உங்கள் ஜஸ்ட் பாஸ் 35 அவ்வளோதான். அது 35னா 35 அப்படியே கிடையாது. பாஸ் பண்ணி விடுங்க அப்படின்னும் போது சரி போ அப்படின்னு மிஸ்ஸு மனசு வச்சு, டீச்சரு சம்டைம்ஸ் சார் வீட்டில் போனால் அப்பா அடிப்பார் சார், கைது போட மாட்டேன்னு சார், பாஸ்னா ஆக்கி விடுங்க சார். நிறைய பேர் இப்படி அழுது இதெல்லாம் வந்து சரி அவன் பேப்பர் எடுத்துன்னு வாடான்னு. நான் பார்த்துருக்குறேன் என்னோட ஒரு சில வாத்தியார்களை. சரி சார் ஏதும்போது தப்பு அவசரத்தில் எழுதிட்டேன் சார், இப்போ நீங்கள் வேணால் கேளுங்க சார். சரி நான் கேட்குறேன் நீ சொல்கிறான்னு. அப்புறம் ஒரு 1/2 மார்க் அங்கே எங்கே போட்டு ரீவேல்யூவேஷன் பண்ணி 33 35 ஆக்கி, இல்லை 30 35 ஆக்கி, 34 35 ஆக்கி, இந்த மாதிரி நிறைய நேரத்தில் பாஸ் பண்ணிவிட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் பாஸ். ஏன் இது ஜஸ்ட் பாஸ்னா, ஜஸ்ட் பாஸ் ஆனது காரணம் அவங்க தான். ஏன்னா அவ்வளோ பில்டப். எங்கள் பட்ஜெட்டை பாருங்கள், யாருமே கேட்கல. இதில் வெள்ளை அறிக்கை, அந்த துறையில் வெள்ளை அறிக்கை தயார் பண்ணுகிறோம், லீக்கேஜை தடுத்துன்னுக்கிறோம், டெண்டரை தடுத்துன்னு இருக்கிறோம், 15,000 கோடி உள்ளே வந்துக்குதுன்றீங்க. 15,000 கோடி உள்ளே வந்த பட்ஜெட் மாதிரி எடுத்துருக்கு. அதை பார்த்தா மொத்தமாக 800 சில்லற கோடி தங்கத்துக்கு, இன்னும் ஒரு தங்க திட்டத்துக்கு ஒரு 600 வரும். மொத்தமாக ஒரு 1500 கோடி தங்கத்துக்கு. அதாவது தாலிக்கு தங்கம் இப்போ அண்ணன் சீர் ஆகிப்போச்சு. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு போடுற மோதிரம் தாய்மாமனோட மோதிர திட்டம் 1500 கோடி. இதுதான் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்னு பார்த்தா. சரி, தொலைநோக்கு பார்வையில் எதனா மேபி வந்து ஒரு 500 கோடியோ 1000 கோடியோ சோலார் பேனல், 50 கோடியெல்லாம் எத்தனை பேருக்கு வீட்டுக்கு பேனல் போட முடியும்? 50 கோடி. தமிழ்நாட்டோட ஜனத்தொகை என்ன, கரண்ட்டு கனெக்ஷனோட மீட்டர் லட்சக்கணக்கில் இருக்குது டொமஸ்டிக்கில்.
50 கோடி ஒரு பணம்னு ஒதுக்குறீங்க. விவசாயிகளுக்கு குறுவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காவேரியில் நம்ம கெட்ட பேர் ஆகிப்போச்சு. ஒரு பேஜ் எக்ஸ்ட்ரா ரிவிஷன், இல்லை ஒரு பேரா எக்ஸ்ட்ரா ரிவிஷன், இந்த 134 கூட ஒரு 0, 1000 கோடி எக்ஸ்ட்ரா, இல்லை 1200 கோடி எக்ஸ்ட்ரா விவசாயிகளுக்கு அந்த பணத்தை கொடு. 15000 கோடி வந்துருக்குதுன்றீங்களா, மிச்சம் படுத்திக்கிறீங்களா? எங்கே அப்போ அது வேறு எந்த எக்ஸ்ட்ரா செலவும் இல்லை. அப்போது ஏதோ அந்த கணக்கு வழக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு என்ன அந்த போதிய அளவுக்கு தெளிவு வரல. ஆற்றை ஒன்றாக்கிறதுக்கு 200 கோடி, 150 கோடி, காவேரி வைகை குண்டாறு அந்த மாதிரி இணைக்கிறதுக்கு 150 கோடி. அவன் வந்து வீடு கட்டுறான் வெளிநாட்டிலலாம் 150 கோடியில். ஒரு ஆறுன்றது எம்மா நீட்டு, எவ்வளோ கிலோமீட்ரு, எவ்வளோ அகலம், 150 கோடி காணுமா அதுக்கு? அப்போ ஆற்றை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆறுனுடைய முக்கியத்துவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ 150 கோடினா என்ன பண்ணணும் அதில்? அப்போ சீவேஜ் குப்பையை தடுக்கிறதுக்கு, குப்பையை வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்கு பிளான்ட்டு, காவா தண்ணியை மறுசுழற்சி பண்ணுறதுக்கு பிளான்ட். ஃபஸ்ட்டு அதை பண்ணி ஆற்றை மீட்டு எடுத்துட்டு, அங்கே பெய்கிற மழையில் தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்த தண்ணி கலக்குது. அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவுமே இல்லை. தாவே காலம் தான் இல்லையா? திமுக இருந்துச்சா? இல்லை. அண்ணா திமுக இருந்துச்சா? இல்லை. மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வருதுன்றதை தாண்டி அரசு வந்து அரசே வந்து அதை பற்றி யோசிக்கல. இதெல்லாம் எங்கே போகுது? இந்த மனித கழிவுலேருந்து எல்லா கழிவும் எங்கே போகுது? கடலுக்கு போகுது. கடல்லேருந்து மீன் எடுத்து உணவாக சாப்பிட்றோம். அப்போது அதை பற்றின அந்த தொலைநோக்கு பார்வை புரிதல் வந்து இல்லை. இன்றைக்கி தான் வேளாண் துறை அமைச்சர் எல்னினோ பற்றி பேசிக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு எல்னினோ பற்றி ஒரு அமைச்சர் பேசுறது கேட்குறது. இவ்வளோ நாளாக எதுவும் பேசலை. அதை தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்து 2 மாதமாக சொல்லியிருந்தோம். எப்பா எல்னினோப்பா காவேரி திறந்து விட மாட்டாங்க, கொஞ்சம் கர்நாடகாக்காரங்கிட்ட கொஞ்சம் காரமாக பேசுங்கன்னு. பேசலையே, இப்போ பேசியிருக்கிறாங்க. பட்ஜெட்டில் எதனா கொஞ்சம் லைட்டாக கர்நாடகா கொஞ்சம் வலிச்சிருக்கும், லூஸ் விட்றாங்க. பட்ஜெட்டை பொறுத்தவரை ஜஸ்ட்டு பாஸு. வேளாண் பட்ஜெட் வந்து ஒரு 35க்கு பதிலாக ஒரு 38 கொடுக்கலாம் வேளாண் பட்ஜெட்டில். ஏன் 38ன்னா அவங்க வந்து ஒரு மண்புழு உரத்திட்டத்துக்கு பணம் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து கொள்முதலை வந்து கூட்டுறன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 110 கோடி வந்து ஆடு மாடு வளர்ப்பு திட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ வெற்றி ஆடு வளர்ப்பு திட்டம் அதெல்லாம் வந்து வேளாண் துறை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணோம். அதனால் அந்த துறை வந்து ஒரு இதை விட கொஞ்சம் பரவாயில்ல ஒன்று. அப்புறம் நீர் வளர்ச்சி துறைக்கு வந்து கொஞ்சம் பணம், அது வந்து திருப்பி மறுபடியும் விவசாயத்துக்கு அது உதவி பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இந்த பட்ஜெட்டை விட இந்த பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடுதலாக மார்க்கு வாங்குகிறாங்க. மற்றபடி வந்து மீனவர்களுக்கு வந்து சொன்னதை செய்யலை. 20,000 ரூபா வரல மானியம் கொடுப்போம் அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. கடைசியில் பார்த்தா 7,000 ரூபா சொன்னாங்க. அது 1000 ரூபா கூட்டி கொடுக்கும். அவங்களோட பிரச்சனைங்க எம்ஜிஆர் வழின்னு. இந்த எம்ஜிஆர் ஒத்த பாட்டு, கண்ணீரில் மிதக்க வைத்தான் பெண்களை, அதாவது ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போயிட்டு திருப்பி பழைச்சி வருவாரா அந்த கணவர், இல்லை கடல்லையே போய் சேர்ந்துருவாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மக்களோட பிரச்சனையை வைர வரிகளாக அந்த பாட்டில் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கும்போது வந்து ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, இல்லை வந்து 6000 7000 ஆகுதுன்னா அது வந்து ஒன்றும் இட்ஸ் நாட் வெரி ரிமார்க்கபிள், ஒரு பெருசாக பேசுகிற அளவுக்கு இல்லை. பட்ஜெட்டில் இன்னொன்று குழந்தைகள் நலனில் பார்த்தா அந்த பிடி பீரியடை எக்ஸ்ட்ரா பண்ணுறது, 1 மணி நேரம் விளையாட்டு, அதெல்லாம் நல்ல திட்டம். ஒலிம்பிக்கு அசோசியேஷனுக்கு, அதாவது ஒலிம்பிக்கு தயாராகிறது அளவுக்கு சென்டர்ஸ்லாம் கொண்டு வரோம். 50 கோடி அதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். மற்றபடி பெருசாக ஒரு மாற்றத்துக்கு உண்டான பட்ஜெட்டாக அதை பார்க்க முடியாது. வந்து பழைய பட்ஜெட்டே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பேரை வேற மாற்றி பேரை கற்றுக்கலாம். எல்லாத்துலேயும் வெற்றி. சீமான் அவர்களும் அதை தான் சொல்லியிருந்தாரு. எல்லாத்தையும் மாற்றி வெற்றின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு, பேரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, இந்த பட்ஜெட்டில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்ரெடி பழைய ஆட்சியில் இருந்ததை அப்படியே தூக்கி இவங்க ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு எதுக்கு முதலமைச்சர் வந்து இந்த பட்ஜெட்டை உட்காந்து பார்க்கணும், இந்த இடத்துக்கு எதுக்கு அவர் வரணும் சட்டசபைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லைங்க, விமர்சனம் வரதானே செய்யும். நீங்கள் அதாவது மக்கள்கிட்ட எதுவுமே குத்திங்கன்னா, இப்போ வந்து மக்கள் வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு 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 மோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம், அவரை நம்ம ஏற்றுக்கிறோம், அந்த ஒரு ஆசையில் இருக்கிறாங்க. இப்போ போய் மக்கள்கிட்ட பெருசாக பேசினாலாம் எதுவும் தெரியாது. கரண்ட் பில் கூட வரும்போதும், இல்லை ரோடுகள் மோசமாக இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள் வருதுன்னா தான் இருக்கும். ஒன்று இந்த லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷனு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வழக்கறிஞர்கள் நிறைய போகும்போது பெரும்பான்மையான இடத்துல வந்து இப்போ கொஞ்சம் லஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறோம். அது வந்து லஞ்சம் வந்து குறையுது. ஆனால் லஞ்சம் குறையிறதுனால ஊழல் குறைஞ்சிச்சின்னு நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க. ஊழல்ன்றது கோடிக்கணக்கில் லம்ப் அடிக்கிறது. ஒரு டேட்டா சென்டர் உள்ளே விட்றீங்க வெளியூர்லேருந்துன்னா, அப்போ அவங்க எதனா மறைமுகமாக என்ன எந்த ஊர்லேயுமே சேர்த்துக்கல நீங்கள் கொடுக்குறீங்க இடம் அப்படின்னா அதில் கூட ஊழல் இருக்கும். அது தெரியாது வெளியில், புரியுதுங்களா? அப்போது என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. இல்லை ஒரு பாலிசி ட்வீக் பண்ணி இப்போ ஆன்லைனில் நீங்கள்
சாராயத்தை வந்து இப்போ விற்க போகிறீங்க. இப்போ ஆன்லைனில் ஒரு நிறுவனத்துக்கு வந்து அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த நிறுவனத்துக்கு லாபம் வருது. அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவுட் ஆஃப் த செட்டில்மெண்ட்டாக நீங்கள் கோடிகளில் காசு வாங்குறீங்கன்னா தெரியாது. அது ஊழல். லஞ்சன்றது மக்கள்கிட்டேருந்து இந்த 10,000 20,000 இந்த மாதிரி வாங்குறது. மணல் குவாரியில் அப்படியே மொத்தமாக அள்ளின்னு போயிட்டு யாரோ ஒரு குவாரி ஓனருக்கு நீ ஆப்ரேட் பண்ணி விட்ற, அது ஊழல். அது வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது. லஞ்சம் வந்து குறையிற மாதிரி அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இப்போ இந்த 26-27 பட்ஜெட்டில் 1.73 லட்சம் வந்து இன்னும் கடன் வாங்க போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் கடன் வாங்குறாங்க அப்படின்போது இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணுங்க. கடன் இல்லாமல் அந்த நடத்த முடியாது. ஏன்னா வந்துங்க இப்போ திடீர்னு வந்து ஒரு 30,000 கோடி தேவை, 20,000 கோடி ஒரு விஷயத்துக்கு வந்து அதாவது சம்பளம் போடணும், பென்ஷன் கொடுக்கணும், இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு அணையை ரிப்பேர் வேலை பண்ணோம், இல்லை ஒரு பிரிட்ஜி கட்டணும்னா அந்த பணம் மொத்தமாக தேவைம்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி விடும். அதாவது இஎம்ஐ கட்டுறதுக்கு காசுக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வீடு ஒன்று வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு 80 லட்ச ரூபா வீடு. உங்களுக்கு வந்து வருமானம் வந்து 8 லட்ச ரூபா. இந்த 8 லட்ச ரூபா வருஷத்துக்கு வருமானத்தை வச்சு 80 லட்ச ரூபா வீடு வாங்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த 8 லட்ச ரூபாவில் நான் வந்து என்னால் வந்து மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு 60,000 வருது. அதில் வந்து 30,000 ரூபாய்க்கு வந்து நான் இஎம்ஐ கட்டுறேன். எனக்கு வந்து ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு என்ன இந்த இஎம்ஐ போட்டு இந்த வீடை கொடுங்கன்னா ஜென்மத்துக்கும் இஎம்ஐ கட்டின்னு இருப்பீங்க. அது வேறு விஷயம். கிட்டத்தட்ட அடமானத்திலே போயிடும் உங்கள் வாழ்க்கை. அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வருது. இந்த வீடை வாங்குறது அந்த ஆப்ஷன் வந்து வரும். இல்லைன்னா அந்த ஆப்ஷனே இருக்காது. அது மாதிரி தமிழ்நாட்டினுடைய நிலைமையே அதுதான். அரசை நடத்துறதுக்கு கடன் வாங்கி நடத்த வேண்டியதாக இருக்குது. அது கடனை வந்து என்ன பண்ணணும்னா படிப்படியாக குறைச்சிட்டு வருவாயை பெருக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போகலாம் பேலன்ஸ். அதுதான் சித்திக் அவர்கள் துறை செயலர் வந்து அரசை காப்பாற்றி விட்றாரு அடிக்கடி. இல்லைங்க இதெல்லாம் முடியாது. அப்போ எதிரில் இருக்கும்போது பஞ்சு டைலாக் பேசுறது ஈஸி, இங்கே வந்து உட்காரும்போது பண்ண முடியாது. நான் இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது சொல்லுவேன், பும்ராலாம் வயசாகி போச்சு, பும்ராலாம் நான்லாம் மட்டைக்கு அப்படியே ஆஃபில் அப்படியே ஃப்ளாட்டாக 4 அடிப்பேன், அப்புறம் வந்து ஸ்கொயரில் வந்து திருப்பி விடுவேன், அப்புறமா வந்து மேலே வந்துட்டு ஏறி அடிப்பேன் எல்லாம் சொல்லலாம். கிரவுண்டில் எடுத்துன்னு போய் நிறுத்தி பேடெல்லாம் போட்டோம்னா பார்த்தா பும்ரா பேய் மாரி இருப்பார். அதுவும் பந்து வந்து இப்படி குத்துச்சுன்னா மூக்குக்கு நேராக வரும், மண்டை கிண்ட பண்ணால் மண்டை பத்திரன்ற மாதிரி ஆகிடும். ரன் அடிக்கிறோம் அடிக்கல அப்புறம் இல்லை, மண்டையில் பட்டுதுன்னா போய் சாரணும். இந்த மாதிரி நெருப்பு மாதிரி வரும் பந்து. அப்போது சொல்கிறது ஈஸி. இவ்வளோ சொல்லியிருந்தார் யார், முதல்வர் விஜய் சார். இப்போ தான் அவர் களத்துக்கு வந்துருக்காரு. இப்போ தான் பேட்டை கொடுத்துருக்குறாங்க கையில். அதனால் இப்போ யார் யாக்கர் போடுறா, யார் அவுட் ஸ்விங்கு இன் ஸ்விங்கு, யார் லெக் ஸ்பின் போடுறாங்கன்னா இப்போ அவர் ஆடி அவுட் ஆகி தான் அவர் கற்றுக்குவார். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களே 6 மாதம் கேட்டாங்க. அரசு போகிறப்போ பார்த்தா 6 மாதம் பத்தாது, ஒரு 2 வருஷம் தேவைப்படுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. துறை செயலராக அதை தான் சமிக்கையாக சொல்கிறாரு. அதனால் அரசு சொன்ன அந்த அறிவிப்பு திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள் எல்லாமே வந்து தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் 2029 வருது இல்லைங்களா, லோக்சபா தேர்தல், அப்போ இதெல்லாம் பார்த்து செய்வாங்க. ஓகே சார், தேர்தலுக்காக செய்வாங்க. இப்போ ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா மகளிருக்கு அந்த உரிமை தொகையும் அப்புறம் 6 சிலிண்டர் கொடுக்குற விஷயத்த வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த 2 விஷயமே பட்ஜெட்டில் வரல. அதாவது விஜய் சாருக்குன்னு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன முதல்வர் விஜய்க்கு அட்வான்டேஜ்னா, அவர் வந்து அவர் ஒரு நடிகர், அந்த கவர்ச்சி அப்படின்றது தான் அவரோட செல்லிங் பாயிண்ட். இவர் 2,500 ரூபா கொடுப்பாருன்ட்டுலாம் யாரும் அவ்வளோ பேர் ஓட்டு போடல. அதனால் அப்படி 2,500 ரூபா கொடுப்பாரு, சிலிண்டர் கொடுப்பாருன்னு நம்பி ஓட்டு போட்டுட்டிங்கன்னா நீங்கள் 2 இயர்ஸ் வெயிட்டிஸ். 2 இயர்ஸ்க்கெலாம் வராது. அவருக்கும் கொடுக்குற எண்ணமும் கிடையாது, உடனே கொடுக்குற எண்ணம் அவருக்கும் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் ஓட்டு போட்டாங்கன்னு நான் பார்க்கல. அப்படி பணம் திட்டம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பெட்டர் மேனிஃபெஸ்டோ. தேர்தல் அறிக்கை வந்து இருக்கிற கட்சிகள்லேயே அதிமுகவோட தேர்தல் அறிக்கை பெஸ்ட்டு. இந்த ஆடு மாடு வளர்ப்பு திட்டம் இருந்துச்சு, இதே வந்து இந்த தாலிக்கு தங்கம் இருந்துச்சு, லேப்டாப்பு இருக்குது, சைக்கிளும் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி சொன்னது எல்லாமே அதிகமாக இருக்கிறது அங்கே. அது இல்லாமல் 10,000 ரூபா வந்து சொத்து வரி தண்ணி வரியை இது பண்ணுறதுக்கு பணம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஐ திங்க் வாஷிங் மிஷினும் எதுவும் ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது அவங்க கட்சியே வாஷிங் மிஷின் ஆகிட்டீங்க. நீங்கள் மொத்தமாக அவங்க கட்சியிலேருந்து எல்லோரும் இட்டுன்னு வந்து இங்கே போட்டுருந்தீங்க, நீங்கள் வாஷிங் மிஷினாக மாறுறீங்க. அதனால் மக்கள் வந்து அப்படி தேர்தல் வாக்குறுதிகள் இப்போ பார்த்து ஓட்டு போட்ட மாதிரி தெரியல. ஆனால் ஒரு கணிசமான அளவு இப்போ கோவம் வரும். 2,500 ரூபா நாங்கள் ஸ்டாலின் வந்திருந்தால் 2,000 ரூபா வந்திருக்கோம், வரதையும் கெத்து விட்டாப்புல அப்படின்றது இருக்கும். இந்த 2,000 ரூபா யார் யாருக்கெல்லாம் கிரெடிட் ஆகுதோ அவங்களுக்கு இப்போ தோணும். அவங்கள நினச்சிருப்பாங்க இந்த ஸ்கீம் வந்துச்சு, இனிமேல் யாராக இருந்தாலும் போட்டுருவாங்கன்னு நினச்சி மாற்றி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வருத்தம் இருக்கும். ஆனால் பை அண்ட் லார்ஜ் வந்து இளைஞர்கள் குறிப்பாக யாருமே இவர் 4,000 ரூபா கொடுப்பாரு வேலை இல்லைண்ணா அப்படின்லாம் இல்லை. அதனால் அவரும் கொடுக்க தேவையில்லை. அதை நான் சொல்லியிருந்தாலும் அவரே கொடுக்க போகிறது கிடையாது. அப்படின்னா வரதான் ஒரு 2-2.5 வருஷம் கழிச்சு தான் வரும். சிவி சண்முகம் அப்புறம் நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள்லாம் வந்து ஆனந்த் அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க, அமைச்சர் ஆனந்தை. ஸோ இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கா? ஏடிஎம்கேக்குள்ள உட்கட்சி சொல்றது ஏடிஎம்கேவோட ப்ராப்ளம் முடிஞ்சு போயிடுச்சு.
இன்றைக்கி பொதுச் செயலர் ஆனந்த பார்த்தவங்கெல்லாம் அதிமுக அல்ல, அவங்கெல்லாம் தாவேகா. எடப்பாடி பழனிசாமிக்கு அது தெரியும். அவரும் சேர்த்துக்கிற மாதிரியோ அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா யார் கட்டிக்கணும்? மாவட்ட செயலர் பொறுப்பு திருப்பி கொடுத்துருந்தா முடிவாயிடுச்சுல. போயிடுங்க, வராதிங்கன்றார் அவர். யார் யாரெல்லாம் போகிறீங்களோ போயிடுங்க, கட்சி இருக்கட்டும் இல்லாமல் போட்டால் அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அதிமுக பொதுச் செயலர் நான் தான், உங்களுக்கு பொதுச் செயலர் புஷியானது, நீங்கள் அங்கே போயிருங்கன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாப்ல. அது வந்து பேசு பொருளாகுமே தவிர்த்து இதுக்கப்புறமும் 5 வருஷம் அதிமுக பிரச்சனை 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 பேசி தான் போன 5 வருஷம் போச்சு. திருப்பி மறுபடியும் அதிமுக பிரச்சனை பேசிக்கிட்டு வந்து மக்களுக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. புதுசாக ஒரு அரசே வந்துச்சு, குதிரை பேர அரசியல் நடக்குது. அது ஒரு கேவலம். அது விஜய் சாருக்கு தான் அது அந்த அவலம், அது அவரை தான் சேரும். ஏன்னா அவர் அதை விரும்புகிறார். ஆனால் மக்கள் நமக்கு இது தானே கொடுத்தாங்க, இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணுன்றது இல்லை. ஏன்னா இனமாக கட்சிக்கு தான் எம்எல்ஏ வாங்கிக்கலான்ற மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. அதில் வந்து மக்கள் நலன் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து ஒரு அருவருப்பான அரசியல். அதனால் இப்போ வேலுமணி போய் பார்க்குறதாரு, இல்லை சிவி சண்முகம் போய் பார்க்குறாரு, அது அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா அது அவங்க தான் பதில் சொல்லி ஆகும். எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே இருந்தவங்களும் அவங்க ரசித்து சேர்த்துக்கிறாரு. அதனால் இனிமேல் வந்து மாற்றம் தூய அரசியல்லாம் பேசிக்கிட்டு விஜய் சார் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணக்கூடாது. ஏமாற்றி பண்ணலாம். போன தேர்தலில் அவர் பேசினார்னா அவர் அப்போ உண்மையிலே அதுலேயுமே ஐயா ஆதவ் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆதவ வச்சுனா எங்கேருந்து வந்தார்? திமுகலேருந்து விசிகா போய் வந்தார். கல்லாப்பெட்டி கூட்டணி பேசினீங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியை ஐஓமெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ யார் நீங்கள்? நீங்களும் அதே மாதிரி தானே. உங்களுக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொய் சொல்லி உண்மைக்கு புறம்பாக பேசி பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டோன்னா அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் யதார்த்தத்தை தவிர்த்து இங்கே இந்த புனிதர்கள்லாம் யாரும் கிடையாது. தூய சக்தியை மாற்றம்லாம் கிடையாது. எல்லாமே கோர சக்தி தான். வாய்ப்பு கிடைச்சா ஆட்டையா பாட்டையா விளையாடி அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுமோ கல்லாப்பெட்டி கூட்டணி எங்கே சேரணுமோ அவங்க சேர்ந்துக்கும். அதுதான் ஒன்லைன். வேளாண் துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு அவரோட அறிக்கையை படிக்கிறதுக்கு முன்னாடி பணநாயகத்தை வென்றவர் நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய முதலமைச்சர்களுக்கு பில்டப்பா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. தவிர்க்கணும். அது ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் வந்து இல்லை நீங்க இந்த மாதிரி விஷயங்களை பேச வேணாம், அறிக்கையில் என்ன இருக்கோ அதை படிங்க அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்களா இல்லை எதிர்கட்சிகள் சொன்னனால சபாநாயகரே இந்த முடிவெடுத்து சொல்லி அருவருப்பாக இருந்திருக்கும், அவையில் அசிங்கமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. அதனால் சபாநாயகர் என்ன பண்ணார்? காப்பாற்றி விடுறாரு. அரசோட மாண்பையும் மரியாதையும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் காப்பாற்றுறாரு. இது வந்து என்ன, அவங்க இப்போ கடந்த காலத்தில் வந்து நீங்கள் தான் எங்கள் கெத்து, நீங்கள் தான் எங்கள் சொத்து, அப்புறமா வந்து நிரந்தர பொதுச் செயலர் எடப்பாடியார் இப்படின்னு இந்த பில்டப்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. பில்டப்லாம் கொடுக்காம சப்ஜெக்ட் வாங்கன்னு சொல்லி பேரவைத் தலைவர் வந்து பேரவையினுடைய கண்ணியத்தை, பேரவையோட கண்ணியத்தை ஒன்றி கிடையாது, எல்லா கட்சியோட மரியாதையும் சேர்த்து காப்பாற்றுறாரு அவர். ஏங்க அதெல்லாம் சினிமா தேட்டரா? உக்காந்து கோட்டு சுட்டு போட்ட வந்த விவசாயி பஞ்சு டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு அமைச்சர் மாதிரி நடந்துக்கணும்ல. அப்போ மற்றவங்க துதி பாடுற மாதிரி நீங்களும் துதி பாடுறீங்கன்னா போய் வெளியில் எங்கன்னா ரீரெக்கார்டிங் சென்டரில் உட்காந்து பாட்டு பாடி ரிலீஸ் பண்ணுங்க, வைப்பு பாட்டா பொண்ணு அங்கே பண்ணாதீங்கன்றாரு. இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து பேரவைத் தலைவர் நடந்துக்கிறது 100% சரி. இது முதலமைச்சர் சொல்லின்லாம் இல்லை, பேரவைத் தலைவருங்க. முதலமைச்சருக்கும் மேலே பேரவையில் முதலமைச்சரோட மாண்பையும் முதலமைச்சரோட அந்த நெறியையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய இடத்துல பேரவைத் தலைவர் இருக்கிறார். அந்த முறையில் வந்து அவர் இஸ் ரெஸ்பாண்டட் கரெக்ட்லி. ஆல்ரெடி அவர் சமிக்கைக்கு பர்மிஷன் கொடுத்தாரு சொல்லி அவரு தேவையில்லாமல் அவருக்கு விமர்சனம் ஆச்சு. அதனால் அதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறார், ட்ரை பண்ணுறார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இப்போ சிஎம் விஜய் அவர்களாகவே மாறிட்டார். இதே மாதிரி அவரை பின்தொடர்ந்து சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வராங்க. இப்போ புதுசாக தனுஷ் அவர்கள் வந்து இந்த அரசியல் ஆசையில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவருடைய பேச்சுக்களாக இருக்கட்டும், ரீசெண்ட் டைமில் மேடையில் போட்டு அவர் பேசுகிறது எல்லாமே விஜய் அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் அரசியலுக்கு வராரா? அவர் வந்தால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், யார் வேணால் ஜெயிக்கலாம். தமிழ்நாட்டினோட நிலைமை அது. ஆனால் தனுஷ்க்கு இப்போயே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி வச்சுருவோம். இல்லை நாளைக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்தால் கூட ஜெயிக்கலாம். அதாவது அரசியல் வந்து எப்படி ஆகிப்போச்சுன்னா, யார் வேணால் அரசியல்வாதி ஆகிடலாம், மக்களுக்காக குரல் கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும், மக்கள் பிரச்சனையை பேசணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்லாம் இல்லை. பிரபலமாக இருந்தால் போதும், நீங்கள் அரசியலில் வந்து ஜெயிச்சிடலாம். இப்போ பிரபலம் நாளைக்கு வந்து இப்போது திடீர்னு தோனி கூட தமிழ்நாட்டில் வந்து சிஎம்மாக நிற்கணுன்னா கூட தோனி கூட நிறைய ஓட்டு வாங்குவார், ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு வரும். அப்போ அதனால் இப்படி ஆகிப்போச்சு நிலமை. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. யாரோ ஜெயிச்சுட்டு போகிறாங்க, நானும் ஜெயிச்சுட்டு போகிறேன்னு வர அவர், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு வரும். அதனால் அது ஒன்றும் தப்பு இல்லை. அவரோட பேச்சு அப்படி தான் இருக்குது. அவர் அரசியலுக்கு தான் வர. இப்போ எங்கே அரசியல் பேசினார்? தனுஷ் எதனா பேசினாரா? பட் ஆனால் அவரோட பேசுகிற தோணியெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான். அதுதாங்க இந்த அல்ப ஆசை இருக்குது இல்லையா, யாரை விட்டுது? நீட் பிரச்சனை தனுஷ் பேசினாரா? உதயநிதி கைது பற்றி தனுஷ் எதனா பேசினாரா? தனுஷ் என்ன கேட்கணும்? முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் அன்பான கோரிக்கை, மாறி மாறி கலாச்சிக்கிறது தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. இந்த காவல்துறை வச்சு கைது பண்ணி
அவர் போகும்போது அவர் கட்சிக்காரங்களாம் கூட கூட்டிட்டு போயிட்டு அவர் ஒரு ட்ராமா பண்ணால் நீங்கள் ஒரு ட்ராமா பண்ணுறீங்க, பொதுமக்கள்லாம் பாதிப்புக்குள்ளே வராங்க. எதிர்க்கட்சி தலைவராக செயல்படணும், முதலமைச்சர் கண்ணியத்தோடு நடந்துக்கணும். பஞ்சு டைலாக் பேசினா திருப்பி பஞ்சு டைலாக் தான் பேசுவாங்க. இன்னும் கூட்டு இடிப்பு கிள்ளி முத்தாயா கொடுப்பாங்க. தனுஷ் கேட்டுருந்தோம். தனுஷ் உண்மையிலே அரசியலுக்கு வராப்பெல்லாம் தனுஷ் கேட்கணும். ஆனால் தனுஷ் வருவார் அரசியலுக்கு எப்படின்னா மைல்டாக. அப்படி நாங்களாம் வரக்கூடாதா, யார் வரக்கூடாது சொன்னான்னு சொல்லவே மாட்டாங்க. நாங்களாம் பேசக்கூடாதா, நாங்களாம் போஸ்டர் ஒட்டக்கூடாதா, எங்களெல்லாம் இப்படி பார்த்தா எப்படி தெரியுது, இப்படியே பஞ்சு டைலாக் பேசி ஏமாற்றி விவசாய பிரச்சனை பேச மாட்டேன், காவேரி பிரச்சனையை பேச மாட்டேன். ஆனால் பேசுகிறவங்கள மக்கள் என்ன பண்ணுவாங்க, தனுஷ் முக்கியம், விஜய் முக்கியம், நாளைக்கு அஜித் வந்து அவரு முக்கியம், சூர்யா வந்து அதை விட முக்கியம். சூர்யா இவங்களை விட கொஞ்சம் அட்லீஸ்ட் செயல்பாடு இருக்குது. சாப்பாடு போடுறது, இந்த இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறதுன்றதுமே வந்து ஒரு வகையில் ஓகே. அதுதான் அரசியல் நினச்சின்னு இருக்காங்க நிறைய பேர். அரசியல் அதுக்கு மேலே. அரசியலுன்றது வந்து மக்களோட வாழ்வாதாரத்தை தூக்கி பிடிக்கிறது, தமிழ்நாட்டினுடைய மான மரியாதையை காப்பாற்றி நிலைநாட்டுறது. இன்றைக்கி சினிமா துறையை சேர்ந்தவங்களால் அதை செஞ்சிட முடியும் அப்படின்னு மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் நடிகர் தானேவாங்க, அது அவ்வளோ குறுகிய பார்வை. எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்தும் அரசியலில் பயிற்சி எடுத்துக்கிட்டார். அவரோட ஆசான் பேர் அறிஞர் அண்ணா, அவரோட நண்பர் பேர் கலைஞர் கருணாநிதி. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஆன பிரச்சனைனாலையும் அவங்களுக்குள்ள ஆன மனக்கசப்புனால பிரிஞ்சு போகிறார். அவர் ட்ரைனிங் எடுத்த கட்சி பேர் திமுக, அவர் உருவாக்குற கட்சி பேர் அதிமுக. ஹி வாஸ் அ ப்ராப்பர்லி ட்ரெயின்டு பொலிட்டிஷியன். இது மாதிரி ஆக்சிடெண்ட்டில் வரல. நான் எப்படி இந்த வாய்ப்பு வந்து விஜயகாந்துக்கு வந்திருக்கும், ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்போ வரல. அந்த பாக்கி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போனது, கமல் அவர்கள் தோற்று போனது, திமுக மீது இருந்த கோபம், அதிமுக மீது இருந்த அதிருப்தி, கோபம், இதெல்லாம் சேர்ந்து விஜய்க்கு அறுவடை ஆகிடுச்சு. அதனால் இது தனுஷ்க்கும் அறுவடை ஆகுமா தெரியாது. ஆனால் தனுஷ் ரசிகர்கள் நாங்கள் ஒண்டி நான் சும்மாவா சொல்லலாம் பாரு, சும்மாவே செஞ்சு விட்ருவோம் அப்படின்னா வா ஆசுரா வா ஆசுரான்னு அவங்களே வைப்பு பண்ணி சாங் போட்டு போய் ஜெயிச்சாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு. இனிமேல்லாம் வந்து அரசியல் யார் வேணால் ஜெயிக்கலாம். நீங்கள் கூட நாளைக்கு 1000 கோடி இருந்தால் போதும், நீங்கள் ஜெயிச்சிடலாம். 1000 கோடி, வெறும் 1000 கோடி போதும். வெறும் 1000 கோடி. ஒரு 3 படம் பிளாக் பஸ்டர் ஒரு 50 கோடி 70 கோடி 150 கோடி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு 50 கோடி 200 கோடி ஆயிடுச்சுங்களா, பர்மனெண்ட்டாக ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு 2 மியூசிக் டைரக்டர், அது ஒரு 50 கோடி 400 கோடி போயிடுச்சா. போகிற இடம்லாம் கூட்டத்தை சேர்த்துட்டு வைப்பு பண்ணி இன்ஸ்டாவில் போட்டு இப்படியே கேள்வி கேட்டுனே போனீங்கன்னா முதலமைச்சர் ஆகிடும். அவ்வளோதாங்க. 1000 கோடி இப்போ யாருன்னா எனக்கு என்கிட்ட குத்து என்ன வியூ கோகுலராக அப்பாயின் பண்ணால் நான் ஆகி விட்ருவேன். ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் அவ்வளோ 1000 கோடி தான் மதிப்பு. எம்எல்ஏ மதிப்பு 35 கோடி. ஒரு எம்எல்ஏக்கு 2 கோடி குத்தத்தை வச்சு ஆட்சி மாற்றம்னு சொல்லி இப்போ கேஸ் போடுறாங்கல்ல. அவ்வளோதான். இந்த அரசோட மதிப்பு எவ்வளோ, 350 கோடி. 10 எம்எல்ஏ வாங்கிட்டா 350 கோடி. அவ்வளோதான். நம்ம தான் இது ஏதோ பெருசாக அரசியல் வச்சுருக்கோம். இவங்களாம் அவ்வளோதான். அதை அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க இவங்களாம். இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. வியாபாரம் தான், வேறு எதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி இல்லாத வியாபாரம். ஓகே சார், நன்றி. நன்றி.